வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம், இது ராகுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதியில் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 10 + 16 26. இந்த 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். என்னோட கணக்குப்படி, உங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 30-32 வரைக்கும் வரலாம் குரு தசை. ஒரு சில பேருக்கு தசா புத்தி இருப்பு பொறுத்து. ஒரு சில பேருக்கு 22 அது மாதிரி கூட முடியலாம். அதாவது தசாபுத்தி இருப்புக்கள் 2 வருஷம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 2 + 16 18 வயசுலேயே குரு தசை முடிஞ்சிடும். அது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து. ஏன் நான் சென்டர் பகுதியில் எடுக்கிறேன்னாக்கா, ஒரு 5 வருஷம் முன்ன பின்ன நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொருந்தி வரும். எல்லாருக்குமே நம்ம 18 வருஷத்துக்கும் சேர்த்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது இல்லையா? அதனால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும். ஆனால் இந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த தசை நடந்தாலும் சரி, இப்போ குரு தசையோட எண்டு பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை சனி தசை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். இதுக்கு முன்னாடி ஜென்ம ராசியில் குரு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதாவது வக்கர காலங்களில், வக்கரம் அப்படின்னாக்கா பலன்களை மாற்றி கொடுக்கறது. அது அவயோக கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனி நகரக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா அது மெயினாக கோச்சாரத்தில் அதையும் நம்ம பார்க்கணும். 2024 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் நகரக்கூடிய காலத்தில் அதில் ஆரம்பித்த பிறகு, ஏன்னா இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை. இது மட்டும் குரு மட்டும் இல்லை, அந்த இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, அந்த கிரகங்கள் இருந்தாலோ, இல்லை 4ஆம் அதிபதி இருந்தாலோ, இல்லை தொழில் ஸ்தானாதிபதி இருந்தாலோ, இது தொழில் வேலை வாய்ப்பு நிறைய பாதிச்சிருக்கும். அதே மாதிரி தான் படிக்கிற காலகட்டத்திலேயே ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் மனசு ரீதியாக. இது எல்லாருக்குமே சொல்லலை. ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட தசை நடந்துச்சுனாக்கா அவங்களுக்கு மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த படிப்பெல்லாம் நல்லபடியாக போயிருக்கும். ஏன்னா அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்போது அதிகப்படியாக உங்கள் சுய ஜாதகத்தில் கர்ம அடிப்படையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம். இப்போ கிடையாது. அதனால் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 20 வயசுக்கு மேலே இப்போ வேலைலாம் தேடுறீங்க. வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடின்னு வந்திருப்பீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம். சிறிய சிறிய தடங்கல்கள், அதாவது எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு தடங்களை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கும் சமீப காலமாக. அந்த தடங்கள் இருக்காது. இப்போ ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலம். வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். வேலையை மாற்றலாமா இல்லை வேலையில் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டெல்லாம் நிறைய போயிருக்கும். இது எல்லாமே இப்போ தெளிவாக முடிவு எடுப்பீங்க. வேலையில் இருக்கலாம், இல்லைனா வெளியேறலாம் அப்படின்ட்டு. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டே வரும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களாக அனுபவிச்சுட்டு வருவீங்க. அதாவது ஒரு நாள் போல் ஒரு நாள் வருமானம் இருக்காது. ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்த மாதத்தில் இருக்காது. இது மாதிரி வரவு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமமாக தான் இருக்கும். ஒரு மாதம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், ஒரு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக கொடுக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் கொடுத்தா வர்றது கஷ்டம். ரொம்ப கேட்டு கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கணும். அது மாதிரி வரும். அப்படி இல்லைனாக்கா பணம் வாங்கினீங்கனாலும் சரி, அந்த வியாபாரங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும். அது மாதிரி தான் இருக்குது குரு தசையில். இந்த குரு தசை எந்த வயசில் இருந்தாலும் சரி, எந்த வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்படி தான் இருக்கும். 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதி. அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் பாகிஸ்தானாதிபதியாக வர்றதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக அந்த சனி தசையில் முதல் 10 வருஷம் கொடுத்துரும் சார். எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் தசை ஆரம்பிக்கும் போது ஒன்று 6ஆம் இடத்துல சனி மறையும். அப்படி இல்லைனாக்கா ஒரு 7.5 சனி ஆரம்பிக்கும். அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 இல்லைனா வக்கரமாக இருக்கிறது,
நீசமாக இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் இந்த சனி பகவான் இருந்துச்சுனாக்கா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இன்னொன்று, சனியுடைய நகர்வுகளையும் பார்க்கணும் நம்ம சுய ஜாதகத்தை பொறுத்து. அதே மாதிரி அந்த கோச்சாரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது 2024 இது மட்டும் இல்லை, இது 24 நான் கணக்கெடுத்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து தசாபுத்தி பாதிக்கப்பட்டிருந்தால் இதுக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒன்று குரு புத்தியாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா சனி பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடமா இருக்கலாம். அதாவது இப்போ தனுசு லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல வந்து சனி போயிட்டுருக்காரு. அதாவது பூரட்டாதி நட்சத்திரம்னா 4ஆம் இடமும் கனெக்ட் ஆகும். ஏன்னா பூரட்டாதி அப்படிங்கிறது அந்த தனுசு லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியோட நட்சத்திரம் அது. அதே மாதிரி இப்போ விருச்சிக லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா சனி 4ஆம் அதிபதியாக வருவார். இது மாதிரி விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையா. இது மாதிரி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல 4ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் தொழில் வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கும். தொழில் வேலை மாற்றலாமா, தொழிலை மாற்றலாமா, அது மாதிரி கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கலாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அங்கே இருந்தாலும் ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். அது மாதிரி 2024க்கு பிறகு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போ குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சனியை வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து மீனராசிக்கு ஒரு நிலையான பலன் கொடுக்க வந்துட்டார். இதன் பிறகு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது எம்ப்ளாய்க்கு நான் சொல்கிறது, ஆனால் எம்ப்ளாயாக இருந்தால் கூட வளர்ச்சிகள் இருக்காது. ஏன்னா சனி தசையில் ரொம்ப ஐஃபையாக வளரவும் முடியாது. 7.5 சனியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 2வது பாகம் அதாவது 9 வருஷத்தில் இருக்கிறீங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். முதலீடு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லிட்டு வரேன். பெரும்பாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, ஏன்னா இது எல்லாருக்குமே நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்க சனி, இன்னொன்று மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தால் இவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். யோக கிரகங்கள் அதாவது பாவ கிரகத்தோடு சேரக்கூடாது. இதுவும் ஒரு பாவ கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் ஒரு சில பேருக்கு பண்ணியிருக்கோம், அது மாதிரியும் பண்ணோம். இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். திருமண வாழ்க்கையில் நெருக்கடி இருக்குன்னா அப்போ மாறும். சனி தசையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ஜாதகத்தில், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அவயோக கிரக நட்சத்திரங்கள் ஏறி இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ராகு கேதுகிட்ட மாட்டியிருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தால் இந்த நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது மாதிரி இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சுபகிரகத்தில் இருக்கலாம், மறைஞ்சாலும் சுபகிரக நட்சத்திரத்தோட சுபகிரக சேர்க்கையோடு இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது, பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருந்தால், கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜென்மகுரு உங்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். எடுக்கக்கூடாத முடிவெல்லாம் ஒரு சிலது எடுத்திருப்பீங்க. இன்னொன்று, ஏதாவது முடிவு எடுக்கலாம்னு பார்ப்பீங்க, அதுலேயும் குழப்பத்தை கொடுத்துருக்கும். அது தெளிவில்லாத முடிவாக தான் இருக்கும். அந்த தெளிவான முடிவு இப்போ வரும் உங்களுக்கு. எது சார்ந்து, தொழில் சார்ந்து, இல்லை வேலை சார்ந்து, இல்லை குடும்ப வாழ்க்கை சார்ந்து. ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு இடம் வாங்கி போடலாமா, இது எல்லாமே இப்போ நடக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான தசை. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வேலை மாற்றத்தை கொடுக்கும். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம், வேலை, தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். பணம் வரல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த வயசுல இருந்தாலும் சரி. நான் 62 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். என்னோட கணக்குப்படி 65, 67 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். 60 வயசோடு கூட ஒரு சில பேருக்கு முடியலாம், உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா இதை சொல்லி ஆகணும் எல்லா தசைக்கு நான். ஏன்னா இது 18 வருஷம் இருக்கிறதுனால தசா புத்தி நான் சென்ற பகுதியில் எடுத்திருக்கிறேன். ஏன்னா 15 வருஷம் தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இல்லைனா ஒரு 5 வருஷம் தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தில் வந்து ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர இது எதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அதனால் நான் கொஞ்சம் இதை வந்து சென்ற பகுதியில் எடுத்தால் தான் எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக நான் சென்ற பகுதியில் எடுத்திருக்கிறேன். அப்போ புதன் தசை அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி தசை, ராசியாதிபதி தசை. இந்த தசை கைவிடாது. இந்த தசையில் குரு வக்கர நிவர்த்தியாவது. ஏன்னா குருவுடைய வீட்டு பார்த்தீங்கன்னாக்கா குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன். இந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. நிறைய பேருக்கு வந்து புதன் தசை நன்மை செய்யும். சரி, ஏன் நன்மை செய்யலை அப்படின்னு கேட்பாங்க.
உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் நன்மை செய்யாது. இன்னொன்று 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. நிறைய அதாவது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இது ராசியாதிபதி 4 குடை கிரகம் பெருசாக உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி அதாவது பெரிய முயற்சி போட்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. அது மாதிரி ஒரு சில பேர் வந்து எந்த முயற்சியும் பண்ணாமல் வெற்றி பெறுவாங்க, எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணி ஜெயிப்பாங்க. அது மாதிரி இன்னொன்று சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா இப்போ முயற்சிகளுக்கு நிறைய தடையை கொடுத்துருக்கோம். இப்போ இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த புரட்டாதி தாண்டிட்டாரு, உத்திரட்டாதிக்கு வந்துட்டா சனி. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள், கிட்டத்தட்ட வேலையில் மாற்றம், தொழில் மாற்றம், இது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது. வீட்டில் ஏதாவது பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது தடையாகவே இருந்துச்சுனாக்கா இப்போ நல்ல ஒரு சுப விசேஷம்லாம் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி ஒரு நீங்கள் எதாவதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதில் வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. 62 வயசுக்கு பிறகு 69, 70 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா கிட்டத்தட்ட சனியோட வீட்டில் இருந்தால் கூட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதில் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை, சொத்து ரீதியாக அதாவது நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய வந்து சொத்து இழப்பெல்லாம் வந்திருக்கும். கடன் பிரச்சனை, கடன் மேல் கடன், இதில் வந்து தொழிலில் இவங்க வந்து அந்த செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டும். கேது தசையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கேது வந்து இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ கணக்கு பண்ணி கொடுக்கும். சனியோட வீட்டில் இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். ராகுவே மேலு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கேது தசை கொடுக்கும். செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் அதே மாதிரி தான். செவ்வாயே மேலுன்னு சொல்லுவீங்க, அதை விட ரொம்ப மோசமாக பண்ணும். 6ஆம் அதிபதி தசை. இந்த மிதுன ராசிக்கு வந்து 6 குடைவன் தசை. வேற லக்னம், அந்த லக்னத்துக்கு வந்து செவ்வாய் யோகராக வந்துட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய நட்பு கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதிகமானு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். எப்படி பார்த்துங்க. தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வேலையில் எம்ப்ளாயில் பரவாயில்ல, நீங்கள் வந்து இது வரைக்கும் முயற்சி பண்ணதுக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. இந்த தசை இப்படி தான் இருக்கும். மெயினாக வந்து உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லாவே இருக்கும். அந்த கேது தசை இப்போ கெடுக்குது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அந்த தசை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இருந்தாலும் மாறணும் அப்படின்னாக்கா அந்த கேது தசை ஆரம்பித்து ஒரு 3.5 வருஷத்தில் எதனா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு அப்படியே இருந்தால் அந்த கேது தசை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அது டோட்டலாக கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை ஆரம்பித்தாதான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 70 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இது 5ஆம் அதிபதி தசை. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு தசைக்கும் அதாவது இதுக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகளும் வந்திருக்கும், அவயோகம் செய்யக்கூடிய தசையும் வந்திருக்கும். யோகம் செய்யக்கூடிய தசை அவயோகத்தை பண்ணியிருக்கும், அதாவது கெடுத்து விட்டுருக்கும். அவயோகம் செய்யக்கூடிய தசை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பண்ணியிருக்கும். உங்களுக்கு குரு தசையே நல்லா பண்ணியிருக்கோம், ஆனால் சனி தசை கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இது மாதிரி மேடு பள்ளங்களை நிறைய பார்த்துருப்பீங்க இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். கடைசி காலத்தில் பிள்ளைகளோட அதாவது வாரிசுகளோட வளர்ச்சியை பார்ப்பீங்க. அதுதான் இந்த பூர்வ புனி ஸ்தானாதிபதியோட தசை சுக்கிர தசை அப்படிங்கிறது. 5 குடைவன் தசை. இது ஒரு கொடுப்பனை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசையில் இருந்தீங்கன்னாக்கா அருமையாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி, அதாவது உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி, அவங்களுக்கு வந்து இப்போ இந்த வயசில் சுக்கிர தசை வந்து என்ன பண்ண போகுதுன்னு கேட்கலாம். சுக்கிரன் மட்டும் இல்லைங்க, எல்லா தசையுமே வந்து நல்ல தசை தான். அதே மாதிரி எல்லா தசையும் கெடுபலன் செய்யக்கூடிய தசை தான். அது வந்து நம்ம பிறப்பு ஜாதகத்தில் நமக்கு கொடுப்பனை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு இல்லையா, அதை வச்சு தான் எல்லாமே. இப்போ சுக்கிர தசை இது வந்து வாரிசுகளுக்கு சிறப்பு. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ தொழிலோ இல்லை வண்டி வாகன சேர்க்கை, வீடு, அது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசையாக கன்ஃபார்மாக அமையும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு தொழிலில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வேலையில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னாக்கா உங்கள் வாரிசுக்கு நல்லா இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. இன்னொன்று ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் சம்மந்தமாக நீங்கள் வந்து நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. தெய்வத்துக்கு அதாவது அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு இல்லையா, அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருடைய வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.